ஹரிணி லா சர்க்கிள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வணக்கம். I welcome you all back once again to our channel and this is Advocate Frederick. குற்ற வழக்குகள்ல குறுக்கு விசாரணை அல்லது கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பத்தி தான் தொடர்ச்சியா நம்மளுடைய சேனல்ல பதிவுகளை பார்த்துட்டு வரோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாகம் 2 பார்ட் 1. பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இங்கேயே பாஸ் பண்ணிட்டு பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன், சீஃப் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன் அப்படின்னு எக்ஸாமினேஷன்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயில்டா கவர் பண்ண போறோம். இதை 1, 2, 3 வீடியோல கவர் பண்ணிடுவோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆல்மோஸ்ட் 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ்ல நம்ம இதை கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறோம். உங்களுக்கு விளம்பர இடைவேளை அப்படின்னு எதுவும் கிடையாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்க போகுது. அதனால எவ்ரிடே உங்களுடைய டே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய சேனலோட இந்த வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷன் பேப்பரா இருக்கட்டும், இல்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல ப்ரிலிம்ஸ்ல ஆன்சர் பண்றதாகட்டும், இல்ல மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் எழுதும்போது இதுல இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்க கிராஸ் எக்ஸாமினேஷன்ல இப்படி இருக்கு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்றதாகட்டும், கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்குள்ள போயிடலாம். சாட்சிகள் இயற்கையான சாட்சிகள்னா நேச்சுரல் விட்னஸஸ் சொல்லுவாங்க. சோ இயற்கையான சாட்சிகள் என்பதும் அவர்கள் சம்பவத்தில் முன்னிலையாகி காயம்பட்டிருந்தார்கள் என்பதும் ஒரு வழக்கின் சங்கதி அப்படின்னா ஃபேக்ட்ஸ், ஒரு வழக்கின் சங்கதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் போது அவர்கள் ஒரே அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதனாலும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள்னா விக்டிம்ஸ் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பதனாலும் அந்த சாட்சிகளின் சாட்சியத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. இங்கிலீஷ்லயும் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுறேன். When it is established in the facts of the case that the witnesses are natural witnesses and were present at the scene and injured, their testimony should not be dismissed merely because they were belonging to the same political party and also closely connected or related to the victims. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மீட்டிங்க்கு போறீங்க. அந்த மீட்டிங்ல உங்களுக்கு அடிபட்டுருச்சு, இல்ல உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு. இப்போ கோர்ட்ல கேஸ் வருது, யார் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு. நீங்க கோர்ட்ல போய் நிக்கிறீங்க, ஃபேமிலி மெம்பரா போய் நிக்கிறீங்க, இல்ல அடிப்பட்ட பர்சனா போய் நிக்கிறீங்க. கோர்ட் உங்களுடைய டெஸ்டிமனி, அதாவது உங்களுடைய சாட்சியத்தை நீங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மெம்பர் அப்படின்றதுனாலையும், இல்ல அந்த அடிப்பட்டவங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்றதுனாலையும் உங்களுடைய சாட்சியத்தை உதாசீனப்படுத்தி மறுக்கக்கூடாது. உங்களுடைய சாட்சியத்துக்கும் முக்கியமான ஒரு இடம் இருக்கு அப்படின்றத நிலைநிறுத்தணும் அப்படின்றதுதான் இந்த பாயிண்ட் சொல்லுது. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு சைட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஏஆர் 2022 சுப்ரீம் கோர்ட் 2775. உங்களுக்கு நான் கேஸ் லா கொடுக்கல. நீங்க கேஸ் லா ஏஆர் ரிப்போர்ட்டை வச்சு நீங்க ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கு தான் சைட்டேஷன் கொடுக்குறேன். ஏன்னா கேஸ் லா நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணும்போது ஏன் ரெஃபர் பண்ண சொல்றேன் கேஸ் லாஸ் அப்படின்னா, நீங்க சைட்டேஷனை வச்சுட்டு கேஸ் லாஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா கேஸ் லாஸை பார்த்துட்டு கீழே இருக்கிற பாயிண்ட்டை பார்த்துட்டு ஒரு 3-4 டேஸ்ல மறந்து போயிருவீங்க. ஆப்வியஸா மறதி கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மறக்காம இருக்கணும் அப்படின்னா சைட்டேஷனை வச்சு கேஸ் லா என்னன்னு பார்த்து கேஸை முழுமையா ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். அப்ப அந்த கேஸ் பேரையே மறக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் பாயிண்ட். எதிரி முன்னதாக பெயர் தெரிந்தவராக இருக்கும்போது அவரை அடையாளம் காண்பதற்காக நடத்தப்பெற்ற அடையாள அணிவகுப்பு அப்படின்னா என்னன்னா டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேடுன்னுவாங்க. அது அர்த்தமற்றதாகும். அதாவது ஆல்ரெடி ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது ரொம்ப ஒரு ஃபேமஸான பர்சன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபி முத்து மாதிரி ஒரு ஆள் தமிழ்நாட்டிலன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், அவரோட ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அவர் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா வேற ஒருத்தரை வச்சு அவரு முன்னாடி நிறுத்தி அவரை டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? அவங்களோட நேம் சொன்னாலே போதும். ஸோ ஒருத்தரை ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ண முடியும் போது அவங்கள முன்னாடி நிறுத்தி விட்னஸையோ இல்ல அந்த அஃபென்ஸை பார்த்தவங்களையோ வச்சு இவரு தான் அஃபென்ஸ் பண்ணாரு அப்படின்னு காமிச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது மீனிங்லெஸ் அப்படின்றாங்க. இங்கிலீஷ்லயும் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுறேன். when the accused is already a previously known person identified by name
கண்டக்டிங் அ டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் டு ஐடென்டிஃபை ஹிம் இஸ் மீனிங்லெஸ். ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, முக்கியமான வேர்ட்ஸுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எழுதி வச்சுக்கோங்க. டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் அப்படின்னா அடையாள அணிவகுப்பு. உங்களுக்கு சைட்டேஷன் கொடுத்துட்டேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏஆர் 202 2002 சுப்ரீம் கோர்ட் 2787. நெக்ஸ்ட், சம்பவத்தில் எதிரிக்கு ஏற்பட்ட காயத்தை அரசு தரப்பு விளக்கும் போது அது வழக்கில் சந்தேகத்தை ஏற்படுத்தும். When the prosecution does not explain the injuries sustained by the accused in the incident, it will create doubt in the case. ஒரு 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 மீட்டிங் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மீட்டிங்ல ஒரு ஒரு அக்யூஸ்ட், இவரு தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பிடிக்கிறாங்க. அவருக்கு அடிபட்டிருக்கு. ஓகேங்களா, அவருக்குமே அந்த இடத்துல அடிபட்டிருக்கு. அவரை கூப்பிட்டு வச்சு இவரு தான் வந்து இந்த குற்றத்தையே பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஏன் அடிபட்டுச்சு அப்படின்னு ப்ராசிக்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ராசிக்யூஷனால குற்றம் சாட்டப்பட்டவரோட அடிக்கு, அதாவது அவருமே அந்த இடத்துல ஒரு விக்டிமா தான் தெரிகிறாரு. கரெக்டுங்களா? ஏன்னா அவர் இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு, காயம் ஏற்பட்டிருக்கு அக்யூஸ்டுக்கு. அக்யூஸ்டுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும் போது அந்த காயம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு ப்ராசிக்யூஷன், அதாவது அரசு தரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராசிக்யூஷன். ஸோ அந்த அரசு தரப்பு என்ன பண்ணணும்? எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏன் அவருக்கு அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு. அவருக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு ப்ராசிக்யூஷனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ்ல ஒரு டவுட் கிரியேட் ஆகும். அக்யூஸ்ட் தான் அந்த அஃபென்ஸை பண்ணாரா அப்படின்னு ஒரு டவுட் ஏற்படும். இது எதுல வந்து நம்ம டெடியூஸ் பண்றோம் அப்படின்னா செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் எடுக்கும். ஓகேங்களா? குற்றத்தை இழைப்பதற்கான நோக்கத்தை அரசு தரப்பு மெய்ப்பிக்காத போது அது வழக்கில் சந்தேக நிலையை தோற்றுவிக்கும். When the prosecution fails to prove the motive for committing the crime, it will create a state of doubt in the case. ஸோ என்னதான் எவிடன்ஸ் வந்து நீங்க காமிச்சாலும், எவிடன்ஸ் பிரைமரி எவிடன்ஸா இல்லாம இருந்தது, இல்ல விட்னஸஸ் வந்து ஆஃப் குவாலிட்டியா இல்லாம இருந்தது அப்படின்னா கிரைமுக்கான மோட்டிவை தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்சன் வந்து, ஒரு வயசானவர் வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வயசானவர் ஏன் அந்த சின்ன குழந்தைய கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் நிறைய இருக்கலாம். ஆனா எவிடன்ஸை தாண்டி அவர் ஏன் கொலை பண்ணாருன்னு ஒரு மோட்டிவ் இருக்கும். அந்த மோட்டிவை ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணல அப்படின்னா கேஸ் ஃபெயில் ஆயிடும்னு இல்லை, அந்த கேஸ்ல ஒரு டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஒரு வயசானவர் தான் அந்த கொலையை பண்ணாரா, எதுக்காக பண்ணியிருப்பாரு அப்படின்ற அந்த டவுட் கிரியேட் ஆகும். அந்த டவுட் என்ன பண்ணும்னா கேஸோட சப்ஸ்டன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ எவிடன்ஸ் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா அந்த வயசானவருக்கு அக்விட்டல் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், அரசு தரப்பு தனது வழக்கை தனது சொந்த பலத்திலேயே நிலைநிறுத்த வேண்டும். எதிர்த்தரப்பு விளக்கம் அளிக்காததினாலும் அல்லது உண்மையானது போன்ற தோன்றும் எதிர்வாதத்தை எடுத்ததினாலும் அதன் அடிப்படையில் நிலைநாட்ட முடியாது. The prosecution must establish its case on its own strength. It cannot be established merely on the basis that the defense has not offered any explanation or has put forward a defense that appears to be true. இப்ப டிஃபென்ஸ் எடுக்கிறோம். இப்ப வந்து ஒரு பர்சன் வந்து ஒருத்தங்கள ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த சிச்சுவேஷன்ல அந்த பையனோட டிஃபென்ஸ் என்னவா இருக்கும்? நான் பண்ணல, இல்ல நான் பண்ணலன்றதுக்கு ப்ரூஃப் அப்படின்னு காமிப்போம். ஆனா ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணணும்? இவன் தான் பண்ணுனா அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை தான் எடுக்கணும். டிஃபென்ஸ் எடுத்த வாதங்களை வச்சு ப்ராசிக்யூஷனோட தரப்பு கேஸை ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ப்ராசிக்யூஷன் சொந்தமாவே அவங்களோட முழு நாலேஜையும் அவங்களோட முழு ஸ்கில்ஸையும் போலீஸ் ஃபோர்ஸோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணி அந்த ப்ராசிக்யூஷன் கேஸை ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? டிஃபென்ஸ் தரப்போட பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணியோ இல்லை அவங்களுடைய உண்மைத்தன்மையை யூஸ் பண்ணியோ ப்ராசிக்யூஷனோட கேஸை ஆர்கியூ பண்ணிட்டு எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு ஏஆர் 2002 சுப்ரீம் கோர்ட் 2808 கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சைட்டேஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய சேனலில் க்ராஸ் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக கண்டென்ட் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.
50,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சீரீஸும் நம்மளுடைய சேனல்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியலன்னா சொல்லிடுறேன். நம்மளுடைய சேனல்ல போய் அதையும் மறக்காம பாருங்க. நீங்க சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறதா இருந்தீங்கனாலும் சரி, எந்த விதமான லீகல் எக்ஸாம்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல ஸ்பெஷல் லீகல் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் இந்த 50,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் 90% கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அதை வச்சு நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்கறனால டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Stay tuned to our channel and follow our next upcoming videos as well.